நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், நீர் எங்களோடு கூட இடைப்படும்படி ஆட்சேபிக்கிறப்போ ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆனால் இந்த சங்கீதம் எந்த சூழ்நிலையிலே தாவீது எழுதுகிறான்னு சொல்லுங்க பார்க்கலாம். சவுலுக்கு பயந்து ஓடுறா, வேற யாருக்கு பயந்து ஓடுறார்? ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இவர் அவனுடைய மகன், சொந்த மகன். அவன் பேர் என்னது? அப்சலோம்னா என்ன அர்த்தம்? என்னது? அழகுலோயா? சாலோம் அப்படின்னு என்ன அர்த்தம்? சமாதானம். அப்புன்னு என்ன அர்த்தம்? அப்பான்னு அர்த்தம். அப்பாவுக்கு சந்தோஷம் கொடுக்குறவன். அவன் சந்தோஷமாக கொடுத்தான், அதுக்கு எதிர்பார்த்து நடக்கிறது. அவன் அப்சலோம். அப்படின்னா அப்பா, அப்பான்னு சொல்கிறோம்ல ஈப்ரூல, அப்படிதான் அப் இல்லையா? அப்னா ஃபாதர், சாலோம்னா சமாதானம், அப்பாவுக்கு சந்தோஷம் கொடுக்கணும். அவன் என்ன செய்கிறான்? ஹல்லேலூயா, அவனுக்கு தப்பி ஓடிக்கிட்டே இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்பொழுது அவன் யோர்தானை கடந்து மக்னேயமுக்கு வருகிறான். 2 சாமுவேல் 17வது அதிகாரத்தில் இது இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மக்னேயமில் வரும்பொழுது அங்கே அவருக்கு எதிர்கொண்டு ஒருத்தர் வருகிறார். அவருக்கு ஒன்றுமே இல்லை இல்லையா? அவன் எதிர்பார்க்காத நேரத்தில் எல்லாமே அவனுக்கு கிடைக்கிறது. அவனுக்கு தேவை என்னது? நல்ல ஒரு ஆகாரம், படுக்கைக்கு நல்ல ஆட்டு இல்லையா, ஆட்டு ரோமத்திலேருந்து எடுத்த அந்த இதெல்லாம் ஒரு கம்பளி அவனுக்கு கொடுக்குறாரு, சாப்பாடு கொடுக்குறாரு. அப்புறம் என்னது? வறுத்த பயிர், பெரிய பயிர், என்னென்ன பயிரெல்லாம், கோதுமை எல்லாம் எல்லாத்தையும் கொடுக்குறாரு. சாப்பாடு எல்லாத்தையும் அவர் கொண்டு வந்து கொடுக்கிறார். அவன் பெயர் என்னது? அவர் பேர் பர்சிலா. பர்சிலா. ஆமென். பர்சிலானா ஒரு அயன் மேன் அர்த்தம், ஒரு நல்ல ஸ்ட்ராங் மேன். ஆமென், ஹல்லேலூயா. அவர் ஒரு மேய்ப்பன். அவர் யாரு பேர் சொல்லுங்க? பர்சிலா. அவர் ஒரு மேய்ப்பன். ஆமென். அந்த மேய்ப்பன் அந்த தாவீதுக்கு என்னென்ன இல்லையா, பர்சிலா அவனுடைய தேவைகள் எல்லாம் நீ கொடுக்குற. சாப்பாடு இருக்கு இல்லையா, படுக்க நல்ல அருமையான பெட்டு அவன் கொடுக்குறார். அப்பெல்லாம் வறுத்த பயிர், பெரிய பயிர் எல்லாம், பாலடை கட்டி, தேன், எண்ணெய் எல்லாத்தையும் அவருக்கு என்ன பண்ணுறாரு? கொடுக்குறார். யார் கொடுத்தது? அவர் என்ன, யார்? அவர் மேய்ப்பன். அப்பொழுதுதான் அவர் பார்க்குறாரு, அந்த மேய்ப்பன் கையில் என்ன இருக்குது? ஒரு கோல் இருக்கும் இல்லையா? அப்படியே அந்த கோல் எப்படி இருக்கும்? ஒரு வளைவாக இருக்கும் இல்லையா? ஒரு வளைவு அப்படி இருக்கும். ஒரு கையில் ஒரு தடி இருக்கும். அதை வச்சு தான் அவர் அந்த சங்கீதத்தை எழுதுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாம் வேதத்தில் அவர் ஆண்டவர் பேசுகிற எல்லா செய்தி எல்லாமே என்னதான்? ஒரு அப்படியே நேச்சர், ஒரு அப்படியே பார்ப்பார். அதை ஆவியானவர் எழுதும்படி சொல்லுகிறார். அதை காட்டு புஷ்பத்தை பாருங்கள் இல்லையா, மேய்ப்பன் இல்லையா, மேய்ப்பனை குறித்து எல்லாம் ஆடுகளை பாருங்கள் இல்லையா, சோதரம். இப்படி தான் வேதத்தில் அந்த எல்லாமே எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா. அந்த பார்க்குற அந்த சூழ்நிலைகளை வைத்து அங்கே எல்லாமே ஆவியானவர், அவளுக்கு ஆவியானவர் அங்கே இல்லையா எழுதும்படி இந்த தாவீதுக்கு அதை கொடுத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதான் 23வது சங்கீதத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அவனுடைய எல்லா தேவைகளையும் அவர் சந்திக்கிறார். அவரே மேய்ப்பராக நான் தாட்சி அடைவதில்லை. அவனுக்கு எல்லா தேவைகளையும் அங்கே இல்லையா, மகனுக்கு பயந்து அவன் ஓடுகிற வேலையில் அவனுக்கு என்னென்ன தேவைகிறது அவனோடு கொடுக்கிற அத்தனை பேருக்கும் அங்கே எல்லாம் சந்திக்கப்பட்டது. ஆமென். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சி அடையலை. அவனே ஒரு மேய்ப்பனாக இருந்தான். அதனால தான் ஆண்டவரை அவன் உருவகப்படுத்தி பேசுகிறான். ஆமென். அவன் உருவகப்படுத்தி அவன் பேசுகிறான். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் ஒரு குறைவும் எனக்கு இருக்காது, ஒரு தாட்சியும் இருக்காதுன்னு சொல்லி அவன் சொல்கிறார். என்னை அருமையாய் நடத்துகிறவர், நீதியின் பாதையில் என்னை நடத்துகிற தேவன் என்று அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதனால தான் அவங்க அருமையாக அந்த சங்கீதத்தை எழுதுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் தேவரீர் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஆமென், ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலை எழுதுறான் பாருங்க இல்லையா. அவன் தேவனை ஒரு மேய்ப்பனாய் அங்கே உருவகப்படுத்தி அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆமென். வேதத்தில் நிறைய இடங்களில் இதை ஆண்டவர் தேவன் ஒரு மேய்ப்பராகவும் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆடுகளாகவும் அங்கே உருவகப்படுத்தி அங்கே பேசுகிறதை நான் பார்க்க அநேக சங்கீதங்களில் நம்ம பார்க்க முடிகிறது. இஸ்ரவேலர் அவங்க யார் தான்? எகிப்தில் என்ன பண்ணாங்க? ஆடு மேய்க்கிற தொழில் இல்லையா. அவர்கள் மெய்ப்பர்கள் தான். யாரும் இஸ்ரவேலர்கள் யார்? அவர்கள் மெய்ப்பர்கள். ஆமென், ஹல்லேலூயா. வேதத்தில் ஆண்டவர் அவரை மெய்ப்பராகவும் ஹல்லேலூயா இஸ்ரவேல் ஜனங்களை
அங்கே வந்து ஆடுகளாகவும் நாம் பார்க்குறோம். நிறைய இடங்களில் நாம் பார்க்க முடிகிறது இல்லையா? ஸ்தோத்திரம். அவர் மேய்ச்சலின் ஆடுகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 79 கடைசி வசனத்தில் கூட நான் பார்க்கிறோம். ஆமென். சங்கீதம் 79 அந்த கடைசி வசனம். அப்பொழுது இல்லையா, உம்முடைய ஜனங்களும் உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகளும் ஆகிய நாங்கள். ஆமென். பார்த்தியா, உம்முடைய ஜனங்களும் உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகளும் ஆகிய நாங்கள் சொல்றாரு. 81 கூட பார்க்கிறோம். இஸ்ரவேலின் மேய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தையை போல நடத்துகிறவரே செவிகொடும். ஆமென். இஸ்ரவேலின் மேய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தையை போல மேய்க்கிறவர். ஆமென். தேவனை எதுக்கு உருவகப்படுத்தி பேசப்பட்டிருக்கிறது? அவர் ஒரு மேய்ப்பர். நம்மளாம் யாரு? ஆடுகள். ஒரு மேய்ப்பன் ஆடுகளுக்காக என்ன பண்றான்? தன் ஜீவனையே கொடுக்கிறதை பார்க்கிறான். அவன் இந்த சங்கீதத்தில் அவர் வந்து எப்படி ஆடுகளை எப்படி நேசிக்கிறார், இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி நேசிக்கிறார் என்பதை காட்டுவதற்காக ஆவியானவர் மூலமாக இங்கே இந்த சங்கீதம் எழுதப்பட்டு இருக்கிறது. ஆமென். God's love, God's compassion. ஆமென். அல்லேலூயா. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி நேசிக்கிறார், அவர்களுடைய தேவைகளை எல்லாம் எப்படி அவர் சந்திக்கிறார் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே தாவீதின் மூலமாக ஆவியானவர் இந்த சங்கீதத்தை இங்கே எழுதி வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த எல்லா சங்கீதத்தை காட்டிலும் லட்சக்கணக்கான எத்தனை இல்லையா, மில்லியன்ஸ் இல்லையா, ஸ்தோத்திரம் பேர் இந்த பாடலை எழுதி வைத்திருக்கிறார்கள். சங்கீதம், இந்த சங்கீதத்தை மாத்திரம்தான் அப்படி லட்சக்கணக்கான ஜனங்கள் இந்த பாடல் எழுதி பாடிக்கொண்டே இருக்கிறார் இல்லையா. நம்ம பெர்க்மன்ஸ் எத்தனையோ பாடல் எழுதியிருக்கிறார் இல்லையா. புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அப்படின்னு சொல்லிருக்கு இல்லையா. பசுமையான புல்வெளியில் நடத்துகிறவரே, நிறைய பாட்டு இல்லையா. ஸ்தோத்திரம். புல்லுள்ள இன்னொரு பாட்டு இல்லையா, என்ன பாட்டு? புல்லுள்ள இடங்களில் ஒரு பாட்டு, நம்ம பழைய காலத்து பாட்டு இல்லை, இன்னொரு பாட்டு இல்லையா இருக்கும். ஓகே, ஆண்டவர். அதாவது நிறைய பாடல் இங்கே ஆங்கிலத்திலேயும் தமிழிலேயும் நிறைய பாடல் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். தேவன் ஹalleluya, அவர் அன்பு நிறைந்தவர். ஆமென். அவர் இரக்கம் நிறைந்தவர். நம்முடைய தேவைகள் எல்லாம் அவர் சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். ஹalleluya, ஸ்தோத்திரம். அதுதான் அவர் பார்க்குறார். அந்த பர்சிலால் கையில் இருக்கிற கோலை பார்க்குறார், அவர் கையில் இருக்கிற தடியை பார்க்கிறார், அவருக்கு கொடுத்த எல்லாவற்றையும் பார்க்கிறார். இவரும் ஒரு மேய்ப்பராக இருந்து ஆடுகளுக்கெல்லாம் எப்படி அவர் நடத்தினாரோ அதையும் பார்க்கிறார். அப்போ அவன் தேவனோடு கூட அவர் பேசுகிறார், என் தேவன் என்னை கைவிட மாட்டார். ஆமென். என் தேவன் என் தேவைகளெல்லாம் அவர் சந்திப்பார். அல்லேலூயா. ஹக்ரோமஷவலவா, அவர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சி அடைய மாட்டேன், எனக்கு ஒரு குறையும் அவர் புல்லுள்ள இடங்களை மேய்ப்பார். ஆமென். அதை சொல்லிட்டு தான் அவர் சொல்லாரு, என் ஆத்துமாவை அவர் தேற்றுகிற தேவனாக இருக்கிறார் இல்லையா. அவர் பாத்திரம் நிரம்பி வழிகிறதுன்னு கூட பாட்டு பாடணும் இல்லையா. பாத்திரம் நிரம்பி 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 வழி எல்லாமே எல்லாம் நீங்கள் ஏற்கனவே பாட்டு மூலியமாக ஆராதனையில் நம்ம எல்லாம் கேள்விப்பட்டோம். இது இரண்டாவது செய்தியின் மூலமாக நம்ம கேட்கணும் இல்லையா. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று அவன் சொல்லுகிறது என பார்க்க முடிகிறது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் ரிபனல ஷலலபரபா இல்லையா, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், பொல்லாப்புக்கு நான் பயப்படேன் இல்லையா. சோதரா அங்கே பார்க்கிற மரண இருள்னு சொல்லி ஏற்கனவே சுகா வந்து சொன்னாங்களே போன வார செய்தியில். ஏதோ என்ன சொன்னாங்க சொல்லி பார்க்கலாம். நிழல், அது ஒரு நிழல் தான். மரணம் என்பது நிழல், அதான் ஷேடோ ஆஃப் டெத். அவன் என்னது? மரண நிழல். நிழல் தான், அது ஒரு நிஜம் கிடையாது, அது ஒரு பொருள் கிடையாது, ஆப்ஜெக்ட் கிடையாது, அது ஒரு நிழல். நிழலை பார்த்து யாராவது பயப்படுவாங்களா? இப்போ வந்து ஒரு நாய் இங்கே இருக்குது இல்லையா, அங்கே நிழல் இருக்குது, நாயினுடைய நிழலை பார்த்து யாராவது பயப்படுவாங்களா? நாயின் நிழல் வந்து உன்னை கடிக்குமா? கடிக்காது. பாம்பின் நிழல், பாம்பு விஷம் உள்ளதான், அந்த பாம்பின் நிழல் பார்த்துனா பயப்படலாமா? பயப்படக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. அதே போல தான் மரண இருள். அதாவது தாவீதுக்கு வந்து அவன் சொல்கிறான், மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் தான் அப்படிங்கிறான். சவுல் மூலமாய் துரத்தப்பட்டான். எவ்வளோ வேதனைகள், எவ்வளோ சஞ்சலம், எவ்வளோ பாடுகள், அவன் அடைந்த எவ்வளோ காரியங்கள் இல்லையா. சோத்திரம். எல்லாவற்றிலேயும் இல்லையா. சோத்திரம். அவன் சொல்ல மரணம், அதான் மரண இருள், அதான் எனக்கு மரண இருளை நான் பார்க்குறேன். மரணம் கொஞ்சம் தூரம் இருக்குது எனக்கு, நான் எப்போ மறிப்பேன்னு தெரியாது, என் ஜீவன் எப்போ போவேன்னு தெரியாது, என்னை சுற்றி வளைந்து கொள்ளுகிறார்கள், தேனீக்களை போல என்னை வளைந்து கொள்ளுகிறார்கள் இல்லையா. காண்டா மிருகம் என்னை வளைந்து கொள்ளுகிறது, காட்டு இல்லையா காளைகள் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது, என்னை எப்பொழுது விழுங்கலாமே என்று வகை தேடி சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று தாவீது அவன் சொல்லும் பொழுது இல்லையா. ஸோ அதான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும்
அவன் வந்து ஆடுகளை வந்து என்ன பண்ணுவான், பள்ளத்தாக்கின் வழியாக பசும்புல் வழியாகவும் நடத்துகிறாரு, அதே நேரத்தில் பள்ளத்தாக்கின் வழியாகவும் கடந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. பள்ளத்தாக்கு எப்படின்னா அந்த மாதிரி ரொம்ப டீப் அண்ட் டார்க், என்னது டீப்பாக இருக்கும், டார்க்காக இருக்கும் பள்ளத்தாக்கு இல்லையா. அதே நேரத்தில் கனி மரங்களும் நிறைந்திருக்கும். ஆமென், அல்லேலூயா. அதன் வழியாய் கடந்து போகும்போது எப்படி இருக்கும் பாருங்க. கொஞ்சம் இருட்டுனாவே நமக்கு எப்படி இருக்கும், பயமாக இருக்கும். இருட்டு இல்லையா, லைட்டு ஆஃப் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், அந்த இருட்டுக்கே நம்ம பயப்படும் இல்லையா. அவன் அந்த ஆடுகளை மேய இல்லையா, முன்னாடி போனோம், அவன் அந்த இருட்டாக இருக்கும், அது ரொம்ப ஆழமாக இருக்கும். அந்த பள்ளத்தாக்கின் வழியாக அவன் நடந்து போகும். அவன் என்னது, அந்த அழுகையின் பள்ளத்தாக்கை உருவம் நடந்து அவன் நீரூற்றாக்கி கொள்ளுகிறான். அப்போ அடுத்து கொஞ்சம் நூறு தான் பள்ளத்தாக்கு. அதன் பிறகு அங்கே போனால் ஒரு மலை, நல்ல வெளிச்சம் இல்லையா. அங்கே டார்க்காக இருந்த இதெல்லாம் இப்போது வெளிச்சம், லைட்டு கிடைக்கிறது, அங்கே எல்லாமே கிடைக்கிறது. ஆமென், அல்லேலூயா. ஓ க்ளோரி, ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த என்கேதி உங்களுக்கு இடத்துல அப்படிதானா, யூதேயா எல்லாம் வந்து ரொம்ப வறட்சியான ஒரு இடமா. அந்த வறட்சியான இடத்துல ஒரு பகுதி என்கேதிங்கிற ஒரு இடம், அங்கே தான் நல்ல ஒரு புல்லுள்ள இடம், நிறைய நீரூற்று இருக்கிற ஒரு இடம், ஒரு நல்ல வனப்பகுதி, நல்லது செழிப்புள்ள ஒரு இடம், செழிப்பான ஒரு என்கேதி இருக்குதான் சொல்லி சொல்கிறேன். அதனால் அங்கே வந்து நல்ல அருமையான தண்ணீர் வருமா இல்லையா, அப்படியே பொங்கி பொங்கி வரும். ஆடுகள்லாம் வந்து என்ன தண்ணீர் குடிக்கும், தேங்கி கிடக்கிற தண்ணீர் கிடையாது, நல்லா ஓடுற, நல்லா வேகமாக ஓடுகிறல இல்லையா, குற்றால நீர்வீழ்ச்சியில் அதில் போய் குடிக்குமா, அங்கே அந்த பொங்கி பொங்கி வரும் அந்த தண்ணி, அங்கே ஊற்று, அதான் அது ஆடுகள் இல்லையா. அதான் கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிற தாட்சியனே, அவர் புல்லுடங்கள் மேய்த்து அமர்ந்த தண்ணிகளை கொண்டதான். அவன் உருவ பள்ளத்தாக்கை நடந்த பிறகு அவன் என்னத்தை காணப்போகுதாங்க, ஆமென், ஹல்லேலூயா. அங்கே ஒரு பெரிய பர்வதங்கள் வெளிச்சம் அதை காணப்போகிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதான் அவங்க சொல்லுகிறேன், மரண இருளின் பள்ளத்தாக்கு தான் அவனுக்கு வந்து ஒரு நம்பிக்கை. கொஞ்சம் தூரம் நான் ஒரு மலை வெளிச்சத்தை நான் காணப்போகிறேன், ஒரு பரிபூர்ண ஒரு நம்பிக்கை. ஆமென், அவனுக்கு நம்பிக்கை இருந்துச்சு. ஆமென், பெர்ஃபெக்ட் ஹோப். ஆமென், ஹல்லேலூயா. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் ஆமென், அது மாதிரி பொல்லாப்புக்கு பயப்படும், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். அவர் வந்து பெர்ஃபெக்ட் பார்ட்னர், என்னது பெர்ஃபெக்ட் பார்ட்னர் இல்லையா. அவர் எனக்கு நல்ல ஒரு பரிபூர்ண ஒரு நண்பர், ஒரு பங்காளி, நம்மளுடைய கூடவே இருக்கிற ஒருவர் இருக்கிறார், பார்ட்னர், என்னுடைய பார்ட்னர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இல்லை, இந்த கோல் அது வந்து ஒரு பாதுகாப்பை குறிக்கிறது, பெர்ஃபெக்ட் ப்ரொடெக்ஷன். ஆமென், கோல் என்னது, அது பாதுகாப்பை குறிக்கிறது என்று பார்க்கிறோம். தடி அது வந்து நமக்கு உதவி செய்ய வருகிறது, தடி வந்து நமக்கு உதவி செய்யும். ஆமென், இவைகளெல்லாம் என்னை தேற்றும். ஆமென், ஹல்லேலூயா. It will comfort me, all these things will comfort me. ஆமென், தேவன், ஹல்லேலூயா, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள், தேவனுடைய உடன்படிக்கை எல்லாமே என்னை தேற்றக்கூடியதாக இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதான் நம்ம அங்கே பார்க்க முடியாது, அவர் கோலும் என் தடியும் என்னை தேற்றும் என்று அவர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த கோலில் வந்து என்ன சொன்ன, கோலில் நீளமாக இருக்கும், மேலே ஒரு வளைவாக இருக்கும். அது எதுக்கு பயன்படுத்துவார் நம்ம மெய்ப்பன் சொல்லுங்கள், ஏற்கனவே ஆமாம் ஆமாம் இலைகள் அங்கே தூரம் இருக்கும் உயரத்தில் தாழ்த்தி போனோம் இல்லையா, அது போஷிக்கிற இல்லையா. மேய்ப்பனிலே தன் ஆடுகளுக்கு நல்ல போஷாக்கை கொடுப்பதற்காக, ஆகாரத்தை கொடுப்பதற்காக அதை பயன்படுத்துகிறான். அது மாத்திரமல்ல, அதே வந்து சில நேரங்களில் என்ன பண்ணோம், அந்த கோல் அனிமலா அது ஒன்று இருக்குது. அமைன் இல்லையா, இந்த ஆடுகளை வந்து அப்படியே அவரை விட்டு போகும்போது இல்லை, அந்த போட்டு இழுத்து அப்படியே தன் பக்கம் கொண்டு வருவதற்காக, அவருடைய பிரசன்னத்துக்கு மீண்டும் கொண்டு வருவதற்காக என்ன பண்ணார், அதை பயன்படுத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. அதற்கு அந்த கோல் இல்லையா. இப்போ சில ஆடுகள் என்ன பண்ணோம், சுற்றிக்கிட்டே இருக்கும் இல்லையா. ஏசாயா 53:6 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, ஆடுகளைப் போல தப்பி திரிகிறவர்கள். ஆடுன்னா அது என்ன பண்ணோம், அதுக்கு சொந்த புத்தியிலே இருக்காது, என்ன அது இஷ்டம் போல் சுற்றிக்கிட்டே இருக்கும். அதுக்கு என்ன பண்ணோம், ஆனால் ஆடு என்ன பண்ணோம், மேய்ப்பன் அப்படியே அது போட்டு அப்படி போகிறதில்ல, மேய்ப்பனை விட்டு அவருடைய பிரசன்னத்தை விட்டு அப்படி போகும்போது அப்படி போட்டு என்ன இழுத்து அந்த பக்கம் எழுப்பானா, அப்படியா தேவனுடைய பிரசன்னம் இல்லையா. நம்ம எப்பொழுதும் தேவனுடைய தேவரீ என்னோட கூட இருக்கிறீர், எப்பொழுதும் தேவனுடைய பிரசன்னத்திலே நாம் வாழ பழகி கொள்ள வேண்டும், அவருடைய பிரசன்னத்தை விட்டு ஓடாதவர்களாக இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் 99 ஆடுகளை பற்றி அவன் கவலைப்பட மாட்டான். ஒரு ஆடு வழி தப்பி ஓடிட்டது இல்லை, அதை போய் தேடி கண்டுபிடித்து வந்து சந்தோஷப்படுவான் இல்லையா. மேய்ப்பனுடைய அதுதான் அன்பு. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அவர் தனக்காக ஜீவனை கொடுக்கிற ஒரு அன்பு இல்லையா, செல்ஃப்லெஸ் சாக்ரிஃபைஸ் இல்லையா. யார் சொன்னது ஆராதனையில்,
செல்ஃப்லெஸ் சாக்ரிஃபைஸ் யார் சொன்னது? ஆராதனையில் இந்த வார்த்தை சொன்னது யார்? மனுஷன் என்னப்பா சொன்னது? சுயநலமற்ற தியாகம் இல்லையா, அன்பு. ஆமென், ஹல்லேலூயா. ஓ க்ளோரி. ஆண்டவர் அவர் சுயநலம் மற்றவர்களுக்காகவே தன் ஜீவனை கொடுக்க வந்தவன்னு பார்க்கணும் இல்லையா. சோத்திரம். அந்த கோல் அதான் பயன்படுத்தப்படுகிறது இல்லையா. கோல் அது இல்லையா, சில நேரங்களில் என்ன பண்ணோம், கோல் எதுக்காக பயன்படுத்தப்படுகிறது? நீதிமொழிகள் புத்தகங்கள்லாம் இருக்குது. டிசிப்ளின், ஆமென் இல்லையா, சீர்படுத்துவதற்கு ஒழுங்குபடுத்துவதற்கு அந்த கோல் பயன்படுத்துகிறது இல்லையா. ஆடு ஓடினும்ல தவறா, அதை ஒரு அடியை கொடுத்து அப்படி இழுக்கிறது. ஆமென், டிசிப்ளின். ஆமென், ஹல்லேலூயா. பிரம்பை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறான், அது வேதத்தில் இருக்கு நிறைய இல்லையா. அதனால கோல் அதற்காக டிசிப்ளின் பண்ணுவதற்காக இல்லையா. சில நேரங்களில் பழைய ஏற்பாட்டில் கூட சொல்லப்பட்டிருக்கிறது, சிலர்லாம் கோலினால் அடிப்பாங்க தான் இல்லையா, அடிமைகளாம் அடிப்பாங்க தவறு செய்யும் பொழுது இல்லையா. அதற்காக பயன்படும், டிசிப்ளின் பண்ணுவதற்காக, ஒழுங்குபடுத்துவதற்கு, சீர்படுத்துவதற்காக அது பயன்படுத்தப்படுகிறது என்று நான் பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அதனால அதுதான் சொல்றா, என் உமது கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும் என்று அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நமக்கு பாதுகாப்பாக இல்லையா அந்த ராட், அந்த தடி இல்லையா, ஒரு ரொம்ப தடி இது இருக்கும். அது அவன் என்ன தடியின் மூலமாக இல்லையா மிருகங்கள்லாம் வருமா, ஆடுகளை எல்லாம் அது விழுங்குவதற்காக வரும்போது என்ன பண்ணா, அந்த தடியின் மூலமாக அடிப்பான் என்று நாம் வேதத்தில் நாம் பார்க்க முடியும். தடி இல்லையா. சோத்திரம். அதே போல் 1 சாமுவேலின் புத்தகத்தில் 17வது அதிகாரத்தில் 34வது 35வது வசனத்தில் ஒரு கரடியும் சிங்கமும் வந்தது. என்ன பண்ண, அதை வாயிலிருந்து பிடித்து அதை என்ன பண்ண, அதை கிழித்தேன் என்று அவன் சொல்கிறான் இல்லையா. சவுல் ராஜா கிட்ட சொல்கிறான், நான் இதை செய்திருக்கிறேன் என்று அவன் சொல்லுகிறான் இல்லையா. அப்போ ஆடுகளை விழுங்குவதற்கு சாப்பிடுவதற்கு வரும்பொழுது அந்த தடியை அடிப்பா ஒரு அடி. ஆமென், ஹல்லேலூயா. அதற்காகத்தான் மேய்ப்பர்கள் எப்பொழுதும் கோலும் தடியோடு கூட இருப்பார்கள். ஆமென். அதே போல அவர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஆண்டுடைய வார்த்தை, ஆண்டுடைய வாக்குத்தத்தங்கள். ஆமென். அதனால் பார்க்க முடிய வார்த்தை என்னை தேற்றும் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம வாசிக்கிற 119வது சங்கீதத்தில் அதை நான் பார்க்க முடிகிறது, நம்முடைய வார்த்தை என்னை தேற்றுகிறது என்று நான் பார்க்க முடிகிறது. ஆமென். 50வது வசனம் 119 பார்க்கிறோம். அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. ஆமென். அதுவே என்ன அர்த்தம்? அதுக்கு முந்தின வசனம், நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும். ஹல்லேலூயா. அதுவே எனக்கு ஆறுதல். எதுங்க? உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஆண்டுடைய வார்த்தையே எனக்கு ஆறுதல். வேற எங்கேயும் போகாதீங்க, தேவனுடைய வார்த்தை தாங்க. அந்த வார்த்தையை நம்ம படிக்க வேண்டும். ஆமென். ஆண்டுடைய வார்த்தை தான். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டுடைய வார்த்தை, ஹல்லேலூயா. அதான் பார்க்கிறோம் இல்லையா. சோத்திரம். 51 எல்லாம் பார்க்குறோம், 52 கூட பார்க்குறோம். நினைத்து என்னை தேற்றுகிறேன். கர்த்தாவே, ஆதி முதலான உமது நியாய தீர்ப்புகளை நான் நினைத்து என்னை தேற்றுகிறேன். உம்முடைய வார்த்தை, உம்முடைய கோல், உம்முடைய தடி என்னை தேற்றும். ஆமென். என்னை பாதுகாக்கும், என்னை வழிநடத்தும், என்னை டிசிப்ளின் பண்ணும். ஆமென். என்னை சரியான பாதையை நடத்தும். அதான் ஹல்லேலூயா. ஆண்டவர் அருமையாய் இந்த சங்கீதத்தை எழுதி வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக இல்லையா. ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் இந்த 72வது இந்த நிறைய இல்லையா 70வது வசனம் அங்கே பார்க்குறோம். ஆமென். தேற்றும் என்று நான் பார்க்கிறோம். ஆமென். உம்முடைய வார்த்தை என்னை தேற்றுகிறது என்று பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. 76வது வசனம், நீர் உமது அடியனுக்கு கொடுத்த உமது வாக்கின்படி உமது கிருபை என்னை தேற்றுவதாக. ஆமென். இட்ஸ் கிரேஸ். அவருடைய வார்த்தை, லவ், அன்பு அவரை தேற்றுகிறது என்று பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ரீபானல சங்கரலபா. அதே போல 82வது வசனம் போல, எப்பொழுது என்னை தேற்றுவீர் என்று உம்முடைய வாக்கின் மேல் நோக்கமாய் என் கண்கள் பூத்து போகிறது. ஆமென். தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வாக்குத்தத்தம், தேவனுடைய உடன்படிக்கை நம்மை தேற்றுகிறதா இருக்கிறது, நம்மை ஆற்றுகிறதா இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம தேவனுடைய வார்த்தையை என்ன பண்ணோம்? படிக்கணும், வாசிக்கணும், அதை நேசிக்கணும், அதை என்ன பண்ணோம்? தியானிக்க வேண்டும். ஆமென். தியானிக்கும் பொழுது நமக்கு ஆறுதல் பெருகுகிறதா இருக்கிறது என்று நாம் வேதத்தில் பார்க்க முடிகிறது. ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய கோல் இல்லையா,
அங்கே பார்க்கிறோம். அவருடைய கோல், அவருடைய தடி, அது என்ன பண்ணுது? நம்மை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது, நம்ம வழி நடத்தக்கூடியதாக இருக்கிறது, நம்முடைய சீர்படுத்தக்கூடியதாக இருக்கிறது இல்லையா? எதிரியாளிகளிலிருந்து நம்ம என்னது? அதை பாதுகாக்கிறதா இருக்கிறது. எதிரியை அடித்து அங்கே நொறுக்கிறதை பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் சங்கீதக்காரன் மிகவும் அழகாக இங்கே எழுதி வைத்திருக்கிறதை நான் பார்க்க முடிகிறது. ஆமென். அது மாத்திரமல்ல, அது நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. gives protection. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அங்கே ஆண்டவனை பார்க்கிறோம், நமக்கு அது பாதுகாப்பை கொடுக்கிறது என்று நாம் பார்க்க முடிகிறது. ஆமென். நிறைய வசனங்கள் இருக்கிறது. ஆண்டவர் பாதுகாப்பு இல்லையா? ஸ்தோத்திரம். அவர் நமக்கு பாதுகாப்பை கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அங்கே 1 பேதுரு 1:5 கூட பார்க்கிறோம். கடைசி 1 பேதுரு 1:5 நீங்கள் எழுதி வச்சுங்க, வீட்டில் போய்ங்க. கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்ட தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு, தேவனுடைய பலத்தினாலே நாம் காக்கப்படுகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்படும் இல்லையா? நமக்கு பாதுகாப்பு அவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். யூதா 24 ஒரே அதிகாரம், உங்கள் வலுவாதபடிக்கு உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலும் மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்ற இருத்தவும் வல்லவர். அல்லையா? ஹல்லேலூயா. இஸ் ஏபிள் டு ப்ரொடெக்ட் அஸ். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் பாதுகாத்து அவரை நம்மை நிறுத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அவரே நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார் என்று யோவான் 10வது அதிகாரத்தில் கூட நாம் பார்க்கிறோம் இல்லையா? நம்ம சகோதரி சொன்ன அந்த இல்லையா வசனம் இல்லையா? 10வது அதிகாரம் 1வது வசனத்தில் என்ன இருக்குது? நானே வாசல். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு பாதுகாக்கை கொடுக்கிறார், அவர் இருக்கிறார். ஆமென். வாசிங்க. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்திற்கு வாசல் வழியா பிரவேசியாமல் வேறு வழியா ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமா இருக்கிறான். வாசல் வழியா பிரவேசிக்கிறனோ ஆடுகளின் மெய்ப்பனாய் இருக்கிறான், வாசலை காக்கிறான். அதெல்லாம் அப்புறம் பெயர் சொல்லி இதெல்லாம் பார்க்கிறது இல்லையா? சத்தத்தை அது என்ன வசனம்? ஆடுகளுக்கு வாசல் இல்லையா? மேய்ச்சலை கண்டடைவேன் எங்கே இருக்கிறது? ஆமாம். 9, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை கண்டடைவான், சென்று கண்டடைவான். ஆமென். நல்ல மேய்ச்சல் வேணுமா? செழிப்பாய் வேணுமா? ஆசீர்வாதம், ஆகாரம் என்ன வேணுமா? எங்கே வரணும்? இயேசு தான். ஐ ஆம் த வே, ஐ ஆம் த ட்ரூத், ஐ ஆம் த லைஃப் இல்லையா? இல்லையா? 14:6 இல்லையா? யோவான் 14:6 என்ன சொன்னார்? நானே வழியும் நானே சத்தியம் நானே ஜீவன் என்று அவர் சொன்னார். ஆமென். இங்கே சொல்ல நானே இல்லையா? ஸ்தோத்திரம். பார்க்க நான் தான் வழி. ஆமென், ஹல்லேலூயா. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான் என்று வேறொன்றுக்கு நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படும் வந்தேன். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கூடியாலாம் ஓடியே போயிடுவான் இல்லையா? ஆண்டதான் இல்லையா? நல்ல மேய்ப்பன் தன் ஜீவனை கொடுக்கிறான். 14வது வசனம், நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறதை போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவர்களால் அறியப்பட்டும் இருக்கிறேன், ஆடுகளுக்காக ஜீவனையும் கொடுக்கிறேன். ஆமென். பிதா அறிந்திருக்கிறார். யார? இயேசுவை அறிந்திருக்கிறார். இயேசு பிதாவை அறிந்திருக்கிறார். இப்போ 2 பேரும் நம்ம அறிந்திருக்கிறோம். எவ்வளோ ஒரு சிலாக்கியம். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் ஜீவனை அவர் கொடுத்திருக்கிறார். ஆமென். நாம் அவருடைய கரத்தில் இருக்கிறோம். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. 27வது வசனம் 10:27, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா என்னிலும் பெரியவராயிருக்கிறார், அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது, நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. No one can pluck from the Father's hand. ஆமென், ஹல்லேலூயா. ஒருவனும் பறித்து கொள்ள முடியாது. நம்ம அவ்வளவு பாதுகாப்பாக இருக்கிறோம். ஆமென். நம்முடைய ஜீவன் அவருக்குள்ளே மறைந்திருக்கிறது என்று அங்கே கொலோசியர் 3வது அதிகாரத்தில் வாசிக்கிற 3வது வசனம் நினைக்கிறேன் இல்லையா? மறைந்திருக்கிற நம்முடைய ஜீவன், ஹல்லேலூயா, அவருக்குள்ள. அதில் ஒருத்தரும் ஒன்றும் பண்ண நமக்கு பாதுகாப்பு உண்டு. உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஆமென். அது என்னை பாதுகாக்கும். ஆமென், அல்லே. அவர் பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா.
அதில் அவர் உண்மை இல்லவர் இல்லையா? ஸ்தோத்திரம். அவர் பாதுகாப்பார் நம்மை கடைசி வரைக்கும். உங்களை அழைத்தவர் உண்மை இல்லவர். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரத்தில் 23, 24 பார்க்கிறோம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருப்பதாக காக்கப்படுவதாக. உங்களை அழைத்தவர் உண்மை இல்லவர். ஆமென். 2 தெசலோனிக்கேயர் 3:3 கர்த்தர் உண்மை இல்லவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்வார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவ்வளோ விழுங்கலாம். நேற்று கூட சொன்னேன் உங்களுக்கு ஜெபத்தில், எவனை விழுங்கலாமோ என்று அவன் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருப்பான். நம்மளை ஒவ்வொருவரையும் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே, எப்போ சமயம் கிடைக்குன்னு பார்த்துக்கிட்டே இருப்பான். எப்போ விழுங்கலாம், அப்போ நம்ம அவனுக்கு கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அதனால் அவனை எதிர்த்து நிற்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. தீமை என்று விலக்கி அவர் காத்துக்கொள்ள ஸ்திரப்படுத்துவார். அவரை நாம் சார்ந்திருக்க வேண்டும் இல்லையா? ஆடெல்லாம் அதால் அதுவே தானே எதையும் செய்ய முடியாதுங்க. ஆடெல்லாம் அது the sheep should depend on the shepherd. ஆமென் இல்லையா? அந்த ஆடுகள் அந்த மேய்ப்பனை தான் சார்ந்திருக்கும். அவர் எங்கு கொண்டு போகிறாரோ அங்கே போகும், அது பின் செல்லும். அவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அது போகும் இல்லையா? அங்கே தண்ணி எங்கே இருக்குது அங்கே குட்டி இல்லையா? அப்போ அவரை தான் சார்ந்து இருக்கு. நம்ம தேவனை மாத்திரம் சார்ந்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்மளாம் ஆடுகளாக இருக்கிறோம் இல்லையா? அவர் நம்ம மெய்ப்பனாக இருக்கிறார். நம்ம அவரை தான் நம்ம சார்ந்து இருக்கணும். எல்லாவற்றும் இருக்கும். அவர் அந்த கோல் என்ன பண்ணுவாங்களாம், அந்த கோல் சில இடங்களில் அது அந்த கோல் மீது தாங்குவதற்கு இல்லையா, அது ரெஸ்ட் பண்ணுறதுக்கு அது உதவியாக இருக்குமா இல்லையா? To rest upon the strap. ஆமென். ஹல்லேலூயா. அது உதவியாக இருக்குமா? அதே போல தான் ஆண்டவராக இயேசுக்கு தேவன் நமக்கு மேய்ப்பன். அது அவர் நம்மை அவர் மீது நம்ம ஹல்லேலூயா அவர் நம்மை தாங்குகிறவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் மீது நம்ம இளைப்பாறலாம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கல நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று மத்தேயு 11:28 நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. இளைப்பாறுதல் தருகிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால் ஸ்தோத்திரம் இல்லையா பார்க்கிறோம். ஓ க்ளோரி. ஆண்டவர் அவர் அவருடைய பாதுகாப்பு நமக்கு மிகவும் முக்கியமானது இல்லையா? சங்கீதம் 127:1 சொல்ல பார்க்கலாம். தெரிஞ்ச வசனம் அது எங்க? அது 127:1. கர்த்தர் வீட்டை கட்டாராகில், கர்த்தர் நகரத்தை காவாராகில். அப்போ ரொம்ப அதாவது மிக முக்கியமானது ஆண்டவர் தான் நமக்கு பாதுகாப்பு. அவரை பாதுகாக்கலனா எல்லாமே வீண். காவலர்கள் பாதுகாக்கிறது ஒன்று வீண் தான் இல்லையா? இல்லையா? அவன் மெய் காவலானே என்ன பண்ணுவான், அடிச்சு தள்ளிடுவான் இல்லையா? சோத்திரம் தள்ளான இல்லையா? மெய் காவலன்கள யார்? அவனுடைய காவலனே யார்? ஆமாம், இந்திரா காந்தியை அடிச்சு போனோம் இல்லையா? ஆனால் ஆண்டவர் இல்லையா? சோத்திரம். ஓ க்ளோரி. நமக்கு கர்த்தர் வீட்டை கட்டாராகில், கர்த்தர் நகரத்தை காவாராகில். காவலாளனுடைய எல்லா இதுவும் விருதா என்று சொல்ல பார்ப்போம். தேவனுடைய பாதுகாப்பு மிகவும் முக்கியமானது, indispensable. Amen. The God's protection is indispensable, important. Amen. அப்போ ஆண்டவர் தான் நம்மை பாதுகாக்கணுங்க. நம்முடைய பாதுகாப்புக்கு வேறு எங்கே போனால் ஆண்டவரே நமக்கு. அவருடைய பாதுகாப்பு எல்லா காலத்திற்கும் தேவை. For all season இல்லையா? சோத்திரம். எல்லா சூழ்நிலைக்கும் நமக்கு. சங்கீதம் 46:1 உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லி பார்க்கலாம். தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான உணர்த்தர். எல்லா சீசனுக்கு. ஆமென். For all season, for all circumstances. Hallelujah. We need his protection. ஆமென். அவருடைய பாதுகாப்பு நமக்கு தேவைப்படுகிறது. ஆமென். அவருடைய பாதுகாப்பு ஒரு நாளும் பொய்த்து போகாது இல்லையா? அது ஆண்டவருடைய பாதுகாப்பு நம்ம எல்லா நாளும் நமக்கு இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஓ க்ளோரி. ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய பாதுகாப்பு நமக்கு எப்பொழுதும் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உபாகமம் 31 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 6 என்று கூட பார்க்கிறோம். நீங்கள் பலங்கொண்டு திடமனதாக இருங்கள், அவர்களுக்கு பயப்படும் திகைக்க வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுடனே கூட இருக்கிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென். யோசுவாவை பார்த்து அதான் சொன்ன 1:5 கூட
நான் மோசேயோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யோசுவா 1:5 உவகம் 31:6 கூட நான் பார்க்க முடிகிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஓ க்ளோரி, ஆமென், ஹல்லேலூயா. யோவான் 10 நம்ம வாசம் 28 அவர் அவரிடத்திலிருந்து ஒருவனும் பறித்து கொள்ள முடியாது. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, அப்படியே தொடர்ந்து நான் அப்படியே பாதுகாக்க நமக்கு இருக்கும். ஆமென். உன்னை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஆமென். அது 2 இடத்துல வருது இல்லையா? 121 பார்க்க முடிகிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பாதுகாப்புக்கு நமக்கு தேவை. சங்கீத ஏசாயா 41:10 உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்ட் தான். ஆமென். பயப்படாதே. ஆமென், இல்லையா? நான் உன்னோட கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன் என்று அங்கே சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிட நாம் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இல்லையா? ஆண்டவர் அநேகருக்கு பாதுகாப்பு இல்லையா? அவரே கேடகமாக இருந்திருக்கிறார், அவரே இல்லையா கோட்டையாக இருந்திருக்கிறார். சங்கீதக்காரன் அடிக்கடி அவன் சொல்லுகிற வசனம் 18:1-2 கூட அவன் என்ன சொல்லுவான் சங்கீதக்காரன்? என் பெலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பி இருக்கிற துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார். நம்ம சொல்ல முடியுமாங்க அப்படி? நான் உம்மில் அன்பு, என் பெலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுகிறேன். அவன் சொல்கிறான் இல்லையா, வரிசையாக சொல்கிறான். என் இல்லையா சோத்ர, என் கண்மலை, ஆமென், என் கோட்டை, என் இரட்சக, என் தேவன், நாம் நம்பி இருக்கிற துருகம், நான் கேடகம், இரட்சணிய கொம்பு, என் உயர்ந்த அடைக்கலம் என்று அவர் சொல்லுகிறான். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதே போல் ஆண்டவர் இல்லையா இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அதே தான் சொன்னார். 24 யோசுவா 24:10 இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதை நான் பார்க்க முடிகிறது. நம்மையும் நம்முடைய பிதாக்களின் அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்தில் புறப்பட பண்ணி நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்து நாம் நடந்த எல்லா வழியிலும் நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம் தேவனாகிய கர்த்தர் தாமே. நம்மை காப்பாற்றின யாரு? பாதுகாக்கிற யாரு? எந்த சூழ்நிலை, எல்லா இடங்களிலும், எல்லாவற்றிலேயும் ஆண்டவர் எல்லாம் வந்த கடந்து வந்த பாதைகள் எல்லாவற்றும் இதுவரைக்கும் தேவன் நாம் கடந்து வந்த எல்லா பாதைகளிலும் தேவன் ஒருவரே நம்மை பாதுகாத்து வந்தார். அவர் ஒருவருக்கே மகிமையும் கனத்தை நாம் செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொங்க இல்லையா, ஸ்தோத்திரம். தானியேல் புத்தகம் 3:28 அதில் பார்க்குறோம். சாத்ராக் மேஷாக் இல்லையா, அல்ல நீ தப்பித்தாலும் பரவாயில்லை, தப்பிவிட்டாலும் பரவாயில்லை, ஹல்லேலூயா, நாங்கள் மறுதளிக்க மாட்டோம் என்று அந்த 3 வாலிபர்கள் சொன்னார்கள். சாத்ராக் மேஷாக் ஆபேத்துக்கு 3:28 பார்க்கிறோம். அங்கே நேபுகாத்நேச்சார் அவர் சொல்கிறார், அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். ஆமென். தூதரை அனுப்புவாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. அக்னி இல்லையா, எரிகிற அக்னி கொல்லி இல்லையா போட்டான் தேவன். ஹல்லேலூயா. அங்கே தூதரை அனுப்பி அவர்களை தாசரை தப்புவித்தார், தம்முடைய தாசரை விடுவித்தார், அவருடைய தாசரை விடுவித்தார். ஆமென். நம்ம எந்த சூழ்நிலை எப்படி இருந்தாலும் இல்லையா, இதனால் ஆண்டவர் நம்மை தப்பிக்க வல்லருக்கிறார். அதே போல சிங்கங்களின் கெபியை அங்கே போற 6:22 தானியேல், சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். பார்த்தீங்களா, சோதனை எல்லாம் தேவனுடைய தூதனை அனுப்புவார். அப்படியே கோலும் அவர் தடியும் மரண பள்ளத்தாக்கின் வழியே நடந்தாலும் தேவரீர் என்னோட கூட இருக்கிறார், நான் பயப்படேன். ஓ உம்முடைய கோலும் தடியும் என்னை தேற்றும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆண்டவர் எல்லாவற்றையும் காக்கவில்லை இல்லையா இல்லையா. அப்போ பேதுரு அங்கே சிறைச்சாலையில் கிடக்கிற அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்தில் அங்கே தேவ தூதனை அனுப்பி அவனை விடுதலாக்கினார். சங்கிலிகள்லாம் அங்கே விழுந்தது என்று பார்க்கிறோம். சங்கிலிகள் அவன் கையில் விழுந்தது. சீக்கிரமாக எழுந்து நீ எழும்பு என்று சொன்னார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பவுல் அப்போஸ்தலனுக்கு அதான் அப்போஸ்தலர் 18:10 நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன் மேல் கை போடுவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. 26:17 அப்போஸ்தலர் உன் சுய ஜனத்தாரிடத்தினின்றும் அந்நிய ஜனத்தாரிடத்தினின்றும் உன்னை விடுதலையாக்கி. பார்த்தீங்களா, ஆண்டவர் இல்லையா சொத்து நம்மை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். அவரே உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எல்லா காலங்களிலும் அவரே நம்மை பாதுகாக்கிறார். அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. தேவ தூதனை அனுப்பி நம்மை பாதுகாக்கிறார், விடுதலை தருகிறார். ஆமென். அதற்காக எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஆமென். தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வாக்குத்தத்தம்
தேவனுடைய உடன்படிக்கை நமக்கு இருக்கிறது. அதை நாம் எப்பொழுது நினைவு கூற வேண்டும். உமது கோலும் உமது தடியும் என்றால் தேவனுடைய வார்த்தை. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை குறித்தான் அங்கே பேசுகிறார். அந்த உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று அவர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அவரே நம்மை தேற்றுகிறவராயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஓ க்ளோரி. சங்கீதம் 71:21 என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். ஆமென். ஹல்லேலூயா. என்னை தேற்றுவீர் என்று அவர் சொல்லுகிறார். சங்கீதம் 94:19 என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. ஆமென். அவருடைய ஆறுதல் தான் நம்முடைய ஆத்துமாவை தேற்றுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை நம்மை தேற்றுகிறதா இருக்கிறது. ஆமென். ஓ க்ளோரி. ஆண்டவருடைய வார்த்தை நம்மை தேற்றுகிறது. அவரே நமக்கு ஆறுதல் அவர் தருகிற தேவனாயிருக்கிறார். அதனால் நமக்கு அவரே உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒருவன் அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். ஆமென். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமில் தேற்றப்படுவீர்கள். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். ஆண்டவரே நமக்கு அவர் ஆறுதலை தருகிறவராக இருக்கிறார், தேற்றுகிறவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தை நம்மை தேற்றுகிறது. அவருடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மை தேற்றுகிறார். ஆமென். பரிசுத்த ஆவியானவருக்கு வேறொரு பேர் என்னது? இயேசு சொன்னது தேற்றரவாளன். நான் போவேனையாகில் வேறொரு தேற்றரவாளனை அனுப்புவேன். வேறொரு தேற்றன் என்ன அர்த்தம்? மீனிங்கே இயேசுவை போலவே, லைக் ஜீசஸ். அதை இல்லையா, வேறொரு தேற்றரவாளனை என்னை அனுப்பினா, இயேசு பூமியில் இருந்த நாட்களிலே எப்படியெல்லாம் உங்களுக்கு நான் என்னென்ன செய்தேனோ, உங்களை பாதுகாத்தேன், உங்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன், என்னென்னவோ உங்களுக்கு செய்தேன், அதே கற்றுக் கொடுத்தேன். அதே போல அங்கே பரிசுத்த ஆவியானவர் வந்து செய்வார். அப்போ பரிசுத்த ஆவியானவரே நம்மை தேற்றுகிறவார். ஆமென். அதனால் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணுங்க. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்தில் வைத்து கொள்ள வேண்டும். அவரை வந்து நம்ம விரட்டி அடிக்கக்கூடாது இல்லையா. பரிசுத்த ஆவியார் நமக்குள்ளே தான் வாசம் பண்ணோம் இல்லையா. நம்ம அவரை ரொம்ப அன்பாக வச்சுக்கணும். பரிசுத்த மென்மையாக அவரை வச்சுக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அவரிடத்துல ரொம்ப என்னது, அவருக்கு எந்த பாவம் செய்யாதபடிக்கு நம்ம காத்துக்கணும் இல்லையா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த எபேசியர் நிருபத்தில் கூட 4வது அதிகாரத்தில் அந்த ஒரு வசனம் இருக்கிறது, அவரை துக்கப்படுத்தாதிருங்கள் இல்லையா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஓ க்ளோரி. துக்கப்படுத்த தூசணமும் பரிசுத்த ஆவி. 30வது வசனம் 4:30 அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். நம்ம அநேக நேரங்களில் அநேக காரியங்களில் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்திடுறோம்ல. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அப்படியே சொல்லணும், ஆண்டவரே உன்னை துக்கப்படுத்தாதபடிக்கு நான் என்னுடைய வார்த்தை, என்னுடைய செயல்கள், என் சிந்தனைகள் சரியாக இருக்கட்டும்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். நான் உன்னை துக்கப்படுத்த மாட்டேன் ஆண்டவரே. நம்ம மீட்கப்படணும் இல்லை, பரலோகத்துக்கு போகணும் இல்லை இல்லையா. ஸ்தோத்திரம். அவர் வரும்போது நம்ம எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் அல்லவா. அப்படின்னு என்ன தேவை? அவரை துக்கப்படுத்தாமல் அவரை வச்சுக்கணும். அவர் மென்மையானவர் இல்லையா. அவரை துக்கப்படுத்தாமல் நம்முடைய வார்த்தையின் மூலமாக, சிந்தனையின் மூலமாக, செயல்கள் மூலமாக ஹல்லேலூயா நம்ம துக்கப்படுத்தாமல் பரிசுத்த ஆவியை வச்சுக்குவோம். ஆமென் இல்லையா. ஸ்தோத்திரம். ஆவியை அவித்து போடாதிருங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆவியை அவித்து போடக்கூடாது. அவரை வந்து என்ன பண்ணுது, அவித்து பேசிக்கிட்டே இருப்பார். என்ன பண்ணாரா, மனம் திரும்ப மாட்டான். அப்படியே பேச 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 என்ன பண்ணா, அவித்து விடுவான். அந்த அனல் அப்படியே போயிடும். பரிசுத்தாக அவித்து போடாதீர்கள், அவரை துக்கப்படுத்தாதிருங்கள். அவரே நம்மை தேற்றுகிறவர் ஆறு இல்லையா. இயேசு எப்படி தேற்றுகிறாரோ அதே போல பரிசுத்தாவி ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுகிறது போல அவர் நம்மை தேற்றுகிற தேவனாக இருக்கிறாமே. ஹோலிமே சங்கரலவலகதுரலவ எவ்வளவு எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. அவரே நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவர். ஆமென். அவரே நம்மை பாதுகாக்கிறவர். அதாவது விரோதிகளிடம் நம்மை காக்கிறவர், சத்துருவின் கரத்திலிருந்து நம்மை காக்கிறவர். ஓ க்ளோரி. ஓ அவரே நமக்கு ரெஸ்ட் தருகிற, இளைப்பாறுதலை தருகிறவர். ஓ பாதுகாப்பு வழி நடத்துகிறவர், மரண பரியந்தம் நித்தமும் நம்ம நடத்துகிறவர். ஓ லமாக்க சந்தர லபர கதுரிகல நம ரபல பதுர லபல பலவா. ஓ ரமண லபரபனி சங்கர லபல பதுர லபலவா. ஆமென். ஹல்லேலூயா. அவரே நமக்கு பரிபூரண நம்பிக்கை. அவரே நம்மோடு கூட இருக்கிறார். அவரே நமக்கு பூரண பங்காளியாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவரே நமக்கு பூரண பாதுகாப்பை தருகிறார்.
அவரே நமக்கு உதவி செய்கிறார். அவரே பரிபூரணமாய் உதவி செய்கிற தேவன். அவரே நமக்கு ஆறுதல் தருகிறவன், தேற்றுகிற தேவன். ஓ, நம்ம சார்ந்து இருக்கக்கூடிய ஒரே நபர், நம்ம நம்பக்கூடிய ஒரே தேவன், நல்ல மேய்ப்பன், பிரதான மேய்ப்பன், பெரிய மேய்ப்பன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென், ஹல்லேலூயா. அவரே நம்மை ஆறுதல் படுத்துகிறவர். பரிசுத்த ஆவியான நம்மை ஆற்றுகிறவர். அவருடைய வசனம் நம்மை ஆற்றுகிறது. அதனாலே வசனத்தை படிக்கணும். பரிசுத்த ஆவியில நிரம்பி இருக்க வேண்டும். ஓ க்ளோரி, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மை எல்லாவற்றையும் கடன் செல்ல உதவி செய்வார். ஓரி மதன லபர மது நல்ல கரபல லபலபா. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, தேவை குறித்து கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல மேய்ப்பன் நமக்கு ஒருவர் இருக்கிறார். தேவைகளை அற்புதமாய் சந்திக்கிற நமக்கு இருக்கிறார். தாவீது அப்படியே அவன் பசியோடு இருக்கும் பொழுது எதிர்பாராத நேரத்தில் எப்படி பர்சிலா மூலமாக எல்லா தேவைகளும் சந்திக்கப்படுகிறது போல நமக்கு எதிர்பாராத நாம் நினைப்பதற்கு வேண்டுவதற்கும் மேலாக செய்ய வல்லவராய் இருக்கிறார். நல்ல மேய்ப்பனால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அவன் நல்ல மேய்ப்புங்க. ஆமென், ஹல்லேலூயா. அவர் திருடனை போல அல்ல இல்லையா, அவனுக்கு கொலை செய்யவும் திருடவும் அழிக்கவும் தான் வருவான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவன் நல்ல மேய்ப்பன், ஜீவனை கொடுக்க வருகிறவர், பரிபூரணமுடைய வருகிறவர் தேவன். ஆமென். அவர்களை சார்ந்து கொள்வோம். அவர் மீது நம் நம்பிக்கை வைப்போம். அவருடைய பிரசன்னத்தை எப்பொழுது நாடுவோம். அவருடைய பிரசன்னம் நம்மை விட்டு விலகாதபடிக்கு நம்ம காத்துக்கொள்வோம். அவரும் உங்களோட கூட இருப்பேன் அவர் சொல்லியிருக்கிறார். அவரை நம்ம தக்க வைத்துக் கொள்வோம். அவரையே நினைத்து கொள்ளுங்கள். நம்ம எஸ்ஸர் சொன்ன மாதிரி இல்லையா, அவர்கள் இல்லையா, அவருடைய நாம் நினைவாய் இருக்கும்போது அவரே நம்முடைய நம்ம நினைவுக்குள்ளே அவர் வருவார் என்று என்ன சொன்னாங்க இல்லையா, அதே போல் அவரையே நம்முடைய நினைவில் எப்பொழுதும் வைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் இந்த வார்த்தையை, தீர்க்க தரிசன வார்த்தை இல்லையா, பாடல்கள் மூலமாக நம்ம சகோதரி முத்துமீனாவின் மூலமாக இது உறுதிப்படுத்தி இருக்கிறார். கர்த்தருக்கு கரங்களை தட்டி உற்சாகமாய் ஹல்லேலூயா. இந்த செய்தியை ஆசீர்வாதத்துக்காக யாராவது ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். எல்லாருக்குள்ள பயம் போகணும். தேவை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறார்களா எல்லாம் போகணும். அவருடைய சூழ்நிலையை குறித்து பயந்து கொண்டிருக்கலாம். மரணத்தை குறித்து ஒருவேளை பயப்படலாம். ஆளே ஒன்று உங்களை அணுகுவதில்லை, எது உங்களை எதிர்த்து நிற்பதில்லை. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். ஆமென். ஒவ்வொருவரையும் கர்த்தர் பயத்திலிருந்து விடுதலையாக்கும்படியா, எல்லா தேவைகளையும் சந்திக்கும்படியா, ஆற்றும்படியா, தேற்றும்படியா. ஓ க்ளோரி. ஆண்டவர் எல்லா நேரங்களிலும் நித்தமும் வழி நடத்தும்படியா. யாராவது ஒரு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்திடுறோம். ராஜா, நீர் எங்களோடு கூட பேசி உம்முடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தகப்பனே, உமக்கு நன்றி. நீர் எங்களுடைய நல்ல மேய்ப்பராய் எங்களை வழி நடத்தி வருகிறவராய் இருக்கிறபடினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, உமக்கு நன்றி. நீர் எங்களை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிற நல்ல தேவன் அப்பா, உம்மை துதிக்கிறோம். அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே நடத்துகிறவர் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்பு எங்களுக்கு நேரிடுவது இல்லை. ஏசப்பா, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் எங்களை தேற்றுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரச் செய்கிற தேவன் அப்பா, உம்மை துதிக்கிறோம். ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் அப்பா எங்களுக்கு போதுமானவைகளா இருக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, உமக்கு நன்றி. நன்றி ஏசப்பா, நீர் பேசு நம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வார்த்தையில நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் உம்மிலும் உம்முடைய வார்த்தைகள் எங்களிலும் நிலைத்திருக்கும் பொழுது நாங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது எங்கள் கொடுக்கப்படும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். தாப்பனை, அப்படியா உம்முடைய வல்லமையுள்ள இந்த வார்த்தைகள் எங்களுடைய உள்ளத்தில் நிறைந்திருக்கட்டும். பயம் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போவதாக. ஆண்டவரே, வெறுமை வறுமை நீங்கி போவதாக. இயேசுவே, எங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழிவதாக. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். சந்தோஷமும் சமாதானமும் ஆசீர்வாதமும் எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே பாத்திரம் நிரம்பி வழிவதாக. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிங்கப்பா. சபையின் பிள்ளைகள் ஆங்காங்கே இருக்கிற எங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரே, வெளி மாநிலங்களிலே வெளி தேசங்களில் இருக்கிற எங்களுடைய பிள்ளைங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே தருகிறோம். வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவர் நினைச்சலாம். கர்த்தர் அப்படி செய்ய போகிறபடினால ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன்.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களும் ஓடும் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.